வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றி மகுடத்துக்காக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. நிறைய காரியத்தை நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. சில காரியங்கள் வெற்றி அடையாமல் இருக்கலாம். இந்த வெற்றி அடையாத காரியங்களை சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகிற நேரத்தில், ஏன் சோர்ந்து போகிற நேரத்தில் இன்னும் சோர்வுகள் அதிகமாகுது என்றால், நீங்கள் வெற்றி அடைய முடியாத இருந்த அந்த இடத்துல இருக்கிற ஆசை விருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகும்போது நீங்கள் சோர்வடையக்கூடாது. அந்த நேரம் தான் உங்களுடைய விருப்பம் ஆசைகள் அதிகரிக்க. ஏன்னா நேற்றுக்குண்டான காரியத்தில் உங்களுடைய ஆசை விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கும் நீங்கள் ஆசைப்படுகிறது விரும்புறது விருப்பத்தை நிப்பாட்டாதபடி அதை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அது அதிகரிக்கும் போது என்ன நடக்கிறது? நேற்று நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்க மேல இருக்கிற வாக்கு தத்தங்கள் அப்படி. நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய் என்று வாக்கு தம்படி உங்களுடைய பெருக்கத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்களா நிப்பாட்டினாலும் ஒரு தவிர தேவன் ஒருபோதும் உங்களுடைய பெருக்கத்தை நிறுத்துவதே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் பெருசாக்குங்க. விருப்பத்தை அதிகப்படுத்துங்க. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் விருப்பத்தை அதிகரிக்க என்ன நடக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் டெவலப்மெண்ட் ஆகுது. விசுவாசம் டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன நடக்கிறது? நீங்கள் நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வாய்க்கும். அப்படி வாய்க்கும் போது நீங்க வேற லெவலில் இருப்பீங்க. அப்படி வேற லெவல் இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.